38வது அத்தியாயத்துல 21 வசனத்துல இருந்து 25வது வசனம் வரைக்கும் தாவூது நபி ஏதோ ஒரு தவறு செஞ்சதாகவும் பின்னாடி அதை அல்லாவின் மூலமா அவங்க திருத்திக்கிட்டதாகவும் தான் இருந்தது. சில விரிவுரையாளர்கள் என்ன எழுதிருக்காங்கன்னா, அவருக்கு ஏற்கனவே 99 மனைவி இருந்தது, இன்னொருவருடைய மனைவியை அவர் அபகரிக்கிறதுக்காக அவர் ஒரு செயல் செஞ்சாரு, அதைத்தான் அல்லா மூலமா அவர் திருத்திக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா அப்படி கிடையாது. ஒரு இறை தூதர் இந்த மாதிரி ஒரு ஈன செயல்ல ஈடுபட மாட்டாங்கன்னு உங்களுடைய மொழிபெயர்ப்பு குரான்ல நீங்க எழுதிருக்கீங்க. ஆனா அடுத்த வரையிலே நீங்க என்ன எழுதிருக்கீங்கன்னா, அவர் மன்னரா இருந்தார்ல தாவூது நபி, அவர் அரண்மனையை விரிவுபடுத்துவதற்காக பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏழை மக்கள் நிலங்களை அபகரித்திருக்கலாம், அதை அல்லாஹ் திருத்தி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கூடும் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லி உங்களுடைய கருத்தை நீங்க தெரிவிச்சிருக்கீங்க. அப்ப முன்னாடி சொல்லக்கூடிய விரிவுரையாளருடைய யூகமும் உங்களோட ஒன்னாதானே இருக்கு. அவங்களும் அவதூறு சொல்லதானே செஞ்சாங்க, இல்லாத சொல்லதானே செஞ்சாங்க. நீங்களும் அவர் இருக்கலாம் அப்படின்ற அடிப்படையில சொல்லதானே செஞ்சிருக்கீங்க. இதுக்கும் அதுக்கு என்ன வித்தியாசம்? அதாவது அந்த வசனங்கள்ல தாவூது நபி சம்பந்தமான ஒரு சம்பவத்தை எல்லாம் சொல்லி காட்டுறான். அது என்ன சம்பவம் கேட்டா, தாவூது நபி அவங்க அரண்மனையில் இருக்கும்போது திடீர்னு 2 பேர் நிக்கிறாங்க. நின்று நாங்க ஒரு வழக்கு கொண்டு வந்திருக்கிறோம், எங்க 2 பேர், அவர் தானே ஜனாதிபதி. தாவூது நபி நபியா மட்டும் இருக்கல, அவர் ஒரு சக்கரவர்த்தியாவும் இருக்கிறார். அதனால ஜனாதிபதிங்கிற வகையில் அவர்கிட்ட என்ன செய்யறாங்க, 2 பேர் எங்களுக்கு ஒரு கேஸ் இருக்குது, அதை நீங்க விசாரிச்சு தீர்ப்பு சொல்லணும் அப்படிங்கிறாங்க. என்ன கேஸ்ன்னு சொன்னா, அதுல ஒருத்தர் சொல்றாரு, 2 பேர்ல ஒரு ஆள் சொல்றாரு, எனக்கு 99 ஆடு வச்சிருந்தேன். இவருக்கு என்னுடைய சகோதரர் இவர் இருக்கிறாரு, இவர் 99 ஆடு வச்சிருந்தாரு, என்கிட்ட ஒரே ஒரு ஆடு தான் நான் வச்சிருந்தேன். இப்ப என்ன செய்யறாருன்னா, 99 ஆடை வச்சுக்கிறவரு இந்த ஒன்னையும் அபேஸ் பண்ண பாக்குறாரு. இவரு 99 ஆடு வச்சிருக்கிறாரு, என் சகோதரர் அவரு, என்கிட்ட ஒரு ஆடு தான் இருக்கிறது. அந்த ஒரு ஆடையும் என்ன செய்யறாரு, அவரு அபகரிச்சுக்கிறாரு, அபகரிக்க முயற்சி பண்றாரு. அதுக்கு தகுந்த மாதிரி லாஜிக்கெல்லாம் பேசுறாரு. வஸனி ஃபில் ஹிதாப்னு சொல்றாரு. வாதத்தில் அவர் என்னை மிகிக்கிறார். எனக்கு இந்த ஒரு ஆடை பறிக்கிறதுக்கு வாதம் வைக்கிறாரு, எனக்கு அதுக்கு பதில் சொல்ல முடியல. நல்ல பேச்சு வன்மை உள்ளவரா இருக்கிறாரு. அதனால இந்த ஒன்னையும் பறிச்சுக்கிறதுக்கு திட்டம் போடுறாரு அப்படின்னு சொல்லி அவர் வழக்க சொல்றாரு. அப்ப அவர் தாவூது நபி என்ன தீர்ப்பு சொல்றாங்கன்னு கேட்டா, இது என்னப்பா அநியாயமா இருக்கு, நீ ஒரு 99 ஆடு வச்சிருக்கிற, இந்த ஒரு ஆடையும் அபகரிக்கிறது மூலமாக நீ அநியாயம் பண்ற, அவருக்கு அநீதிச்சிட்ட அப்படின்னு சொல்லி தீர்ப்பு அளிச்சிடுறாரு. சரிதானே, 99 ஆடு வச்சுக்கிறாரு, ஒரு ஆடை அபகரிக்க பார்த்தா என்ன, உடனே அவருக்கு என்ன பண்ணுதுன்னா, அவர் செஞ்ச தப்பு அவருக்கு நினைவுக்கு வருது. இந்த சம்பவத்தை பார்த்து தீர்ப்பு அளிச்சிடுறாரு. தீர்ப்பு அளிச்சவனு இது வழக்கு மாதிரி தெரியலையே, இது நம்மளை சோதிக்கிறதுக்கு அல்லாஹ் என்னமோ அனுப்பி வச்ச மாதிரில தெரியுது அப்படின்னு நினைத்து என்ன செய்யறாரு, உடனே சஜிதாவில் விழுந்து ஹர்ர ராக்கியான் வஅனாப், சஜிதாவில் விழுந்து அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு தேடினாரு அப்படின்னு இருக்குது. அப்ப இதுல என்ன அல்லாஹ் சொல்ல வர்றான்னு கேட்டா, தெளிவா அல்லாஹ் சொல்ற விஷயம் என்ன, தாவூது நபி ஒரு தப்பு செஞ்சார் என்பதை அல்லாஹ் சொல்றான். நல்லா வழங்குதா, தப்பு செஞ்சார். அந்த தப்பை எப்படி அல்லாஹ் திருத்தினேங்கிறான், 2 ஆளுக்கு மலக்குகளை 2 மனிதர்கள் மாதிரி அனுப்பி வைத்து அவங்க 2 பேரும் வழக்கு சொல்ற மாதிரி சொல்லி, அப்ப நிறைய வச்சுக்கிற ஆளு குறைய வச்சுக்கிற ஆள்கிட்ட அபகரிக்கிறது தானே கேஸ். 99 வச்சுக்கிற ஒரு ஆளு ஒன்னே ஒண்ணு வச்சுக்கிற ஆள்கிட்ட பறிக்கிறது தான் கேஸ். இந்த கேஸ் அமைப்பு பார்த்தவங்களுக்கு என்ன படுது, இது நம்மள சொல்ற மாதிரில இருக்குது அப்படின்னு நினைக்கிறார். அப்படின்னா அந்த மாதிரி ஒண்ணு பண்ணிருக்காரு அர்த்தம். இது அவரை உணர வைக்குமையானால் அப்ப என்ன அர்த்தமாவது, இந்த மாதிரியான ஒரு வேலையை அவர் செஞ்சிருக்க போய் தான் இப்படி யாபம் வருது அவருக்கு. ஆஹா, இது நம்மளுக்கு அல்லாஹ் இடிச்சு காட்டுறான் இப்படின்னு வருது. அல்லது மன்னிப்பு கேட்டார். அப்ப தாவூது நபி தப்பு செஞ்சார் என்பது கன்ஃபார்ம், அது ஊகம் கிடையாது, குர்ஆன்ல இருக்கிறது. அந்த தப்பு எந்த மாதிரியான தப்பு, இந்த வழக்கில் சொல்லப்பட்ட மாதிரியான தப்பா தான் இருக்க முடியும். அப்ப இதுல இருந்து புரிஞ்சுக்கிறீங்களா, வழக்கு என்ன, என்கிட்ட 99 இவர்கிட்ட 1 பறிச்சுக்கிட்டாருன்னு சொன்னா, அப்ப நிறைய உள்ள ஆளு கொஞ்சம் உள்ளதை பறிச்சுக்கிட்டாங்கன்னு அர்த்தம். அது அப்ப நிறைய வைத்திருக்கக்கூடிய ஒருத்தர் கொஞ்சம் வைத்திருக்கிறவற்றின் என்னத்தை எடுத்துக்கொண்டாரு. இந்த மாதிரி ஒரு சம்பவம் தாவூது நபி வாழ்க்கையில் நடந்திருந்தால்தான் இந்த சம்பவத்தில் இருந்து அவர் அதை வழங்கி இருக்க முடியும். இது நம்மளைத்தான் சொல்லுதுன்னு இப்ப வழங்க முடியும். இது மாதிரி ஒன்னு அவர் செஞ்சிருந்தா தானே வழங்க முடியும். அதனால நம்ம என்ன விளங்குறோம், தாவூது நபி எண்ணத்தையும் அதிகமா வச்சிருந்திருக்காரு ஒன்னு விளங்குறோம். யாரோ கொஞ்சமா எண்ணத்தையும் வச்சிருக்கிறாங்க.
அந்த கொஞ்சமா உள்ளது என்னத்தை அவர் எடுத்துக்கிட்டாரு. இது ஊகம் கிடையாது, குர்ஆன்ல உள்ளது, அந்த சம்பவத்திலிருந்து விளங்கக்கூடிய அதுதான். அப்ப அவர் என்ன பண்றாரு, ஆஹா நம்மளையில அல்லாஹ் வந்து தண்டிக்கிறான்னு சொல்லி அல்லாஹ் நான் மன்னிச்சுக்கேன்னு சொல்லி சஜிதாவுல விழுந்து மன்னிப்பு கேட்டு திருந்தி கொண்டார். அல்லாஹ் மன்னிச்சுட்டான். இதுக்கு வந்து விளக்க உரைன்னு என்ன பண்றாங்கன்னு கேட்டா, தப்சீர்ல வந்து தாவூத் நபிக்கு 99 பொண்டாட்டி இருந்தார்கள், இன்னொரு ஆளுக்கு ஒரு பொண்டாட்டி இருந்துச்சு. இந்த 99 பத்தாம அந்த ஆளு பொண்டாட்டி இவர் நினைஞ்சாரு அபேஸ் பண்ணிக்கிட்டாரு. அவர் இன்னொருத்தருடைய பொண்டாட்டி நினைச்சிட்டாரு, அவர் கைப்பற்றிக்கிட்டாரு. அதுக்கு தான் அல்லாஹ் என்ன பண்றான், இந்த மாதிரி அனுப்பி விட்டான்னு சொல்லி எல்லா நிறைய தப்சீர்கள்ல, அரபியில வரக்கூடிய நிறைய தப்சீர்கள்ல இந்த ஆயத்தை போட்டு விளக்க உரைங்கிற பேர்ல இந்த மாதிரி எழுதி வச்சிருந்தாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணோம், இது ஒரு நபி இப்படி செய்வாரா, 99 பொண்டாட்டி வச்சிருந்தாரா, இன்னொருத்த பொண்டாட்டி சேர்த்த அபகரிச்சுக்கிட்டாரா, இது மாதிரியான ஒரு வேலையை வந்து அல்லாஹ்வுடைய தூதர்கள் செய்வாங்களா? கண்டிப்பா செய்ய மாட்டாங்க. 99 ஆடுனா 99 பொண்டாட்டி தான் வைக்கணும்னு என்ன அர்த்தம் இருக்குது? ஒரு ஆடுனா ஒரு பொண்டாட்டி நீ வைக்கிற, ஒரு ரொம்ப கொஞ்சம் வச்சுக்கிற வேண்டியான அவருடைய கண்ணியத்தை பாதிக்காது. ஆனா தப்பு செய்யலன்னு சொல்ல இயலாது. அவர் செய்ய போய் தான் அல்லாஹ் திருத்தருக்கு மன்னிப்புலாம் கேட்கிறாரு. அவர் ஒண்ணுமே செய்யலன்னு சொன்னா அந்த ஆயத்துக்கு அர்த்தம் இல்லாம போயிடும். அவர் என்னமோ ஒன்று பண்ணியிருக்கிறாரு, என்ன பண்ணலாம், ஆனா அது என்னவா இருக்க முடியாது, இன்னொருத்த பொண்டாட்டியை கைப்பற்றிக்கிட்ட ஒரு மேட்டரா இருக்க முடியாது. இது பைபிள்ல அப்படி எழுதப்பட்டிருக்கிறது. பைபிள்ல என்ன இருக்குது, அவருக்கு 99 மனைவி இருந்தது, அவருடைய தளபதி உரியான்னு ஒரு ஆள் இருந்தாரு. அந்த உரியாவுடைய மனைவி வந்து குளிச்சுக்கிட்டு இருக்கிறத மாடியில இருந்து ஒரு பாக்குறாரு. அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருந்துச்சு அந்த பொண்டாட்டி. இந்த பொண்ணை நம்ம கைப்பற்றிக்கிறேன் சொல்லி இந்த உரியாவை நெஞ்சாரு போருக்கு நீ போன அனுப்பி வச்சு இவருடைய ஆட்களை வச்சு போர்ல வச்சு கொள்ள சொல்லிட்டாராம். இவர் ஆட்களை வச்சு அவனை காலி பண்ணிருங்க, அவன் பொண்டாட்டியை நான் அடையணும் அப்படின்னு சொல்லி இப்படி எல்லாம் எழுதி வச்சுக்கிறாங்க. இதை படிச்சுட்டு தப்சீருங்கிற பேர்ல அப்படியே வாந்தி எடுத்திருக்கிறாங்க. இந்த பைபிள்ல வரக்கூடிய இந்த கதையை படிச்சுட்டு என்ன பண்ணிருக்காங்க, நம்ம ஆளுக்க பெரிய பெரிய உலமாக்கள் அறிஞர்கள் சொல்லக்கூடியவங்க எழுதி வச்சிருந்தாங்க. அப்ப நம்முடைய தமிழாக்கம் இருக்குல்ல, நம்ம குர்ஆன் தமிழாக்கத்துல அந்த வசனத்துக்கு விளக்கம் ஒரு குறிப்பு கொடுத்திருக்கிறோம். என்ன கொடுத்திருக்கிறோம், இந்த மாதிரி எல்லாம் தாவூத் இந்த சம்பவத்தை வைத்து பிறருடைய மனைவியை தாவூத் நபி அங்கீகரித்ததாக எல்லாம் தப்சீர்ல சொல்றாங்க. அது இருக்க முடியாது. அந்த மாதிரி தப்ப நபிமார்கள் செய்ய மாட்டாங்க. தப்பு செய்வாங்க நபிமார்கள், இந்த மாதிரி தப்பு செய்வாங்களா? மனிதன் இப்ப நம்மள நானே சில தப்பு செய்யறேன், நீங்களே சில தப்பு செய்றீங்கன்னா சில தப்பை செய்வாங்க நம்ம நம்பலாம், சில தப்பை செய்வாங்க நம்பவே முடியாது. ஒருத்தனை காலி பண்ணி அவன் பொண்டாட்டி கூட்டு போற தப்ப வந்து ஒரு முக்கியமான ஒரு பொறுப்புல உள்ள ஒரு மனிதன் செய்வானா? தாவாவில் இருக்கிற மனிதன், குர்ஆன் அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் செய்ய மாட்டான். ஒரு நபி செய்வாரா? செய்ய மாட்டார். அப்ப இந்த மாதிரி தப்சீர்ல எழுதுனது தப்பு. அதுல தப்பை இல்லைன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்படின்னா என்ன நம்ம என்ன கொடுத்தோம்னு கேட்டா, இந்த மாதிரி விஷயமா இருக்க முடியாது. எந்த மாதிரி இருக்கலாம், இவர் ஏதோ கொஞ்சம் அதிகமா அரசாங்கத்துல நிறைய அரண்மனை அது இது நிறைய வச்சிருக்கிறாரு. அரசாங்கத்துக்கு தேவைப்படக்கூடிய ஏழைப்பாளைய நிலம் ஏதாவது இருந்திருக்கு. ஏற்கனவே உங்களுடைய இடத்தை வச்சுக்கிட்டு ஒரு ஏழையுடைய இடத்தை ஏதாவது ஒரு நல்ல நோக்கத்துக்காக வேண்டி ஒரு நபியுடைய கண்ணியத்துக்காக நம்ம எழுதுறோம். ஒரு அரசாங்கத்துறை பணிக்காக வேண்டி இதை எடுத்திருப்பாரு. நீ எப்படி ஒரு ஏழை வீடு எடுக்கலாம், உன்றது உள்ள இடம் இருக்க, நீ எப்ப எடுக்கலாம் நல்லா நினைஞ்சிருப்பான், சுட்டி காட்டி இருக்கலாம். இந்த மாதிரி இதுதான் இல்ல, இது போன்ற விஷயமா இருக்குமே தவிர பொம்பளை மேட்டரா இருக்காது. நம்ம எழுதி இருக்கிறது வந்து ஊகமாக எழுதல. அந்த ஆயத்துல விளங்குது இவர் தப்பு செஞ்சார்னு. என்ன மாதிரி தப்புன்னு விளங்குது, ரொம்ப கொஞ்சம் மேட்டரா தான், ரொம்ப வச்சுக்கிற ஒரு ஆளு கொஞ்சம் வச்சுக்கிற ஒரு ஆள்கிட்ட இருந்து என்னத்தையோ எடுக்க பாக்குறாரு, அதை எடுத்து விட்டாரு. இதுதான் கேஸ். இந்த கேஸ்ல இருந்து இது மாதிரி தப்பு அவர் பண்ணினார்னு விளங்குது. இது மாதிரி தப்பு பண்ணினார்னு அல்லாஹ் சொன்னதைத்தான் நானும் சொல்லியிருக்கிறேன். நம்ம வந்து அவர் தப்பே செய்யலன்னு வசனத்துல இருந்து நானா பில்டப் கொடுத்து தப்பு செஞ்சார் நான் சொல்லல. அல்லாவே என்ன சொல்றான், அவர் ஒரு தப்பு செஞ்சார், அதிகம் வைத்துக் கொண்டே கொஞ்சம் வைத்திருக்கிற ஆள்கிட்ட என்னத்தையும் நினைஞ்சாரு எடுக்க முயற்சி பண்ணினாரு. அதை வந்து கண்டிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு செட்டப் எல்லாம் பண்ணனா அவர் அதை விளங்கிக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு என்ன செஞ்சாரு, தௌபா செஞ்சிட்டாருன்னு வரும்பொழுது அப்ப அவர் தப்பே செய்யலன்னு அந்த இடத்துல எழுத முடியும். அந்த இடத்துல குறிப்பு விளக்கம் எழுதும் பொழுது நம்ம என்ன செய்யறோம், தப்சீர்கள் எழுதுனதெல்லாம் தப்பு. இது பொம்பளை விஷயமா எழுதுறது வந்து அது கண்டிப்பா இருக்கவே இருக்க முடியாது. அப்ப ஒண்ணுமே இல்லைன்னு விளங்கிடக்கூடாது, இருக்குத அப்படின்னா சும்மா விட்டுட்டோம்னா இல்ல ஒண்ணுமே நடக்கலன்னு விளங்கிடக்கூடாது, நடந்து இருக்குது. அது என்ன மாதிரி இருக்கலாம், பொம்பளை விஷயம் அல்லாத வேற ஏதாவது ஒண்ணு இருக்கலாம். அது எது மாதிரி இருக்கலாம், அரண்மனையை விஸ்தீர்ணப்படுத்த நினைச்சிருக்கலாம், அரண்மனையை பெரிய இடமா இருக்கிறது அது கொஞ்சம் பெருசாக்கலாம்னு நினைச்சிருக்கலாம், பக்கத்துல ஒரு குடிசை இருந்திருக்கலாம், ஏதோ ஒண்ணு அதை கொஞ்சம் எடுக்க முயற்சி பண்ணிருக்கலாம். அப்படின்னு நல்லா மழை அனுப்பி இப்படிலாம் பண்ணி இவ்வளவு பெரிய இடத்த வச்சுக்கிட்டு ஒரு ஏழைப்பாளைய இடத்த எதுக்கு எடுக்கிற, ஒரு அரசாங்க பணிக்கா இருந்தா கூட ஒரு நல்ல பணிக்கா இருந்தா கூட ஒரு ஏழைப்பாளைய இடத்த எடுக்கலாமா?
என்பதற்கு இது போன்றதாக இருக்கலாம் அப்படின்னு சொல்றோம். இதுல எந்த விதமான ஒரு கற்பனையோ கூடுதலோ கிடையாது. நபியுடைய கண்ணிய குறையும் ஒண்ணு கிடையாது. அல்லாஹ் சொன்னதை மறுக்கிறதும் கிடையாது. நபிமாருடைய அந்தஸ்தை குறைக்கிறதும் கிடையாது. அந்த உதாரணத்தின் மூலம் என்ன சொல்லப்படுகிறதோ அத நபியுடைய கண்ணியம் கெடாத வகையிலையும் அல்லாஹ்வுடைய வசனத்தை மெய்ப்பிக்காத வகையிலையும் இது போன்று எதையாவது வச்சுக்கிறங்க. இதுதான் நாங்க சொல்லவும் இல்லை. இது போன்றதாக இருக்கலாம் என்ன அர்த்தம்? இது மாதிரி வேற ஏதாவது இருக்கலாம். இந்த லாம்னு போட்டால என்ன அர்த்தம்? இன்னொரு சைடு இருக்குன்னு அர்த்தம். இறைச்சி சாப்பிடலாம் சொன்னா என்ன அர்த்தம்? சாப்பிடாமலும் இருக்கலாம் தான் அர்த்தம். சாப்பிடணும் சொன்னாதான் கண்டிப்பா சாப்பிடணும் அர்த்தம். சாப்பிடலாம்னு அர்த்தம். சாப்பிடாம இருக்கலாம், போகலாம்னா போகாமலும் இருக்கலாம். இருக்கிறீங்க எல்லாம் போகலாம்னா அர்த்தம், போகாமல் இருக்கலாம் அர்த்தம். போ உடனே போய்தான் ஆகணும். அப்ப நம்ம சொன்னது என்ன? இருக்கக்கூடும், செய்திருக்கலாம், இது போன்றதாக இருக்கலாம், இதுவாகத்தான் இருக்கணும் கிடையாது. இது போன்றதா இருக்குமே தவிர எது போன்றதா இருக்காது. இந்த லேடி மேட்ரு, பெண்கள் மேட்ரு சம்பந்தமா இருக்க முடியாது. அப்படிங்கிறது எந்த வகையிலும் அதுக்கு இதுக்கு ரெண்டு ஒண்ணாக்க முடியாது. அவங்க இதை நம்ம எதுக்கு மறுக்கிறோம்? நபியுடைய கண்ணியத்தை குறைக்கிறாங்க. இன்னொருத்த பொண்டாட்டியை கைப்பற்றினான்னு சொல்வது நபியுடைய கண்ணியத்தை குறைக்கும். ஒரு அரசாங்கம் கவர்மெண்ட் இடத்த விஸ்தீர்ண ரோட்டை விஸ்தீர்ணப்படுத்துறதுக்காக, வேற ஏதோ ஒரு ஆஸ்பத்திரி கட்டுறதுக்காக ஒரு ஏழைப்பாளை இடத்தை எடுக்கிறதுங்கிறது உலகத்தில் நடக்கிறது. ஒரு நபியும் இதை செய்யலாம். இந்த மாதிரி விஷயங்களை ஒரு நபி செய்யலாம், அந்த மாதிரி விஷயத்தை நபி செய்யக்கூடாது. அப்ப எந்த மாதிரி விஷயத்தை ஒரு நபியுடைய தகுதிக்கு செய்யலாமோ அது மாதிரி செஞ்சிருப்பாரு. அது மாதிரி இதுவா இல்லாட்டாலும் இது மாதிரியா தான் இருக்க முடியும். அதே நேரத்தில் நீங்க என்ன சொன்னீங்க? அது ஒண்ணு எழுதாம விட்டோம்னா அவர் செய்யலண்டு ஆயிரும். செய்யலண்டு அர்த்தம் வந்தா அந்த வழக்குக்கு அர்த்தம் இல்லாம போயிடும். சுட்டி காட்டினதுக்கு அர்த்தம் இல்ல, ரெண்டு பேர் வந்ததுக்கு அர்த்தம் இல்ல, மன்னிப்பு அவர் ஒண்ணும் கேட்டு மன்னிப்பு கேட்டாரு, என்னவோ பண்ணிருக்காரு கன்ஃபார்ம் ஆகுதுல, அந்த 12 இந்த மாதிரியான விஷயம் கன்ஃபார்ம் ஆகுதுல, அதெல்லாம் கவனத்துல கொண்டுதான் தூர நோக்கோட அழகான முறையில் நெஞ்சிருக்கும் அந்த விளக்கத்தை கொடுத்திருக்கோம். திருப்பி ஒருக்கா நீங்க படிச்சாலும் நல்லா தெரியும். இது அந்த 99 கொண்டாட்டிங்கிறத மறுக்கிறதுக்காகத்தான் அந்த விளக்கத்தை கூட கொடுக்கிறமே, நபியுடைய கண்ணியத்தை கூட்டுறதுக்கு கொடுத்திருக்கமே தவிர அதுல எந்த விதமான நபியை இழிவுபடுத்தக்கூடிய விஷயமும் இல்ல. ஒரு குர்ஆன்ல சொல்லாத ஒரு பேசிக்க நம்ம கற்பனை பண்ணல. இது போன்றதா இருக்கலாம்னு தான் சொல்லியிருக்கோம். இதுதான் அடிச்சு நம்ம சொல்லல. அதான் காரணம்.